டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் பாராமிலிட்டரிஸ்ல இருந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வெளியாகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த வருடம் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில உங்களை 100% வெற்றி அடைய செய்யறோம். நமக்கெல்லாம் பொதுவா ஆர்மி செலக்ஷன் ட்ரை பண்ணுவோம், அடுத்ததா பாராமிலிட்டரியில SSG ட்ரை பண்ணுவோம். இதை தவிர தமிழ்நாடு போலீஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ். இதை தவிர்த்து இன்னும் நிறைய செலக்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அதுல ஒரு ஈஸியான செலக்ஷன் தான் பார்த்தா இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட், அதாவது கடலோர காவல் படைக்கான ஆள் சேர்ப்பு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன்ல நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. ஸோ இதுல 10th குவாலிஃபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க, 12th சயின்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது எலிஜிபிள் இருக்கோ அதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க இதுல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில கூட பார்த்தோம்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நம்மளோட சென்னை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்கள்ல கடலோர காவல் படையோட முகாம்கள் இருக்கு. அங்கேயும் நீங்க சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க என்டையர் லைஃப் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர்ற வரைக்கும் ஒரு பர்மனண்டா ஒரு கமிஷன் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில நடைபெறுது. வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சி 100% வெற்றி. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத A to Z கிளியரா பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட். இதுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இந்த 11 பிப்ரவரியில இருந்து 25 பிப்ரவரி வரைக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல விண்ணப்பங்களை நீங்க சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி கரெக்டா 11ஆம் தேதி பிப்ரவரி மாசம் ஓப்பன் ஆகும். ஸோ அன்னையில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 25 பிப்ரவரிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த பிட்வீன் டேட்ஸ்குள்ள கிளியரா அப்ளை பண்ணிடுங்க. ஓப்பன் ஆன ஒரு வாரத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்வர் எந்த ஒரு பிஸி இல்லாம ஈஸியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கடைசி 2-3 நாட்கள்ல அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை தவிர்த்துருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை தான் பார்க்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க, 12th குவாலிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க. 10th லெவல்ல பார்த்தீங்கன்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் DB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆட்களை தேர்வு பண்றாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். இந்த டொமஸ்டிக் பிரான்ச் ட்ரேட்மேன் அப்படின்ற பணியிடங்களுக்கு நீங்க தாராளமாக போகலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நேவிக் ஜெனரல் டியூட்டி. இந்த நேவிக் ஜெனரல் டியூட்டி நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுலயும் 12th மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஸோ இவ்வளவுதான். ஸோ நீங்க மேக்ஸ், பிசிக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜிடி அட்டன் பண்ணலாம். 12th குவாலிஃபிகேஷனுக்கு 10th தான் முடிச்சிருக்கீங்க இல்ல 12th வேற குரூப் அப்படின்னா நீங்க டொமஸ்டிக் பிரான்ச் அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏஜ் கட் ஆஃப். ஏஜ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த செலக்ஷனுக்கு உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகி இருக்கணும். அதிகபட்சம் நீங்க 22 வயசுக்குள்ள இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் அப்படின்னா நீங்க ஓபிசி பிரிவினர் அப்படின்னா 25 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதே SC/ST பிரிவினர் அப்படின்னா 28 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 18ல இருந்து 22க்குள்ள இருக்கணும். நீங்க ஓபிசி அப்படின்னா 25 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். SC/ST அப்படின்னா 27 வரைக்கும் நீங்க தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அன்ரிசர்வ்டுக்கான ஏஜ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 1 செப்டம்பர் 2003ல இருந்து 31 ஆகஸ்ட் 2007க்குள்ள பிறந்திருக்கணும். ஸோ இதுல இருந்து 3 வருஷம் ஓபிசிக்கு எக்ஸ்டெண்ட் போட்டுக்கோங்க. இதுல இருந்து 5 வருஷம் SC/STக்கு எக்ஸ்டெண்ட் போட்டுக்கோங்க. எவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேகன்சி டேபிள். நேவிக் ஜிடிக்கு எப்பயுமே ஆள் அதிகமாக தான் எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா ஜிடியை பொறுத்த வரைக்கும் 260 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த 260 காலி பணியிடங்கள்ல நம்ம எல்லாத்துலயும் போட்டி போட முடியாது. சரிங்களா? சோ நீங்க எதுல எல்லாம் போட்டி போடலாம் அப்படின்னா அன்ரிசர்வ்ல போட்டி போடலாம், இல்ல செப்பரேட் கம்யூனிட்டில போட்டி போடலாம். ஸ்டேட்ல MBC, SC, ST, BC, DNC அப்படின்னு இருப்பீங்க.
ஸோ அந்த கேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது பிசி எம்பிசின்ற கேஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா சென்ட்ரல்ல ஓபிசிக்குள்ள வந்துடும். ஸோ நீங்க ஓபிசியில போட்டி போடுவீங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்னா அன்ரிசர்வ்ல போட்டி போடலாம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ நமக்கான காம்படிஷன் கம்யூனிட்டிக்குள்ளதான் இருக்க போது. இதை தாண்டி நம்மளோட ஜோன் அதையும் பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தோம்னா சவுத் ஜோன்ல வருவோம். ஸோ சவுத் ஜோன்ல டோட்டலா 54 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுல அன்ரிசர்வ்டுக்கு 21 வேக்கன்ட், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 5 வேக்கன்ட், ஓபிசிக்கு 14 வேகன்சி, எஸ்டிக்கு 6 வேகன்சி, எஸ்சிக்கு 8 வேகன்சி, டோட்டலா 54 வேகன்சி கொடுக்குறாங்க. எப்பயுமே வேகன்சிய பார்க்காதீங்க, அதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்ட். இதுல ஒரு வேக்கன்ட் நன்று சொல்ல இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணா எடுக்க முடியும். அதுக்கான முயற்சியும் பயிற்சி வகுப்புகளும் அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில நடைபெறுது. அந்த ஜாயின் பண்ணி பயிற்சி எடுங்க. ஓகே, அடுத்ததா பார்த்தா 10th குவாலிஃபிகேஷன் டொமஸ்டிக் பிரான்ச். இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் நடக்குது டிபி. ஸோ இதுக்கான ஓவரால் காலி பணியிடங்கள் பார்த்தா 40 வேகன்சி, மொத்தமா 40 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த 40 வேகன்சில நம்ம சவுத் ஜோனுக்கு பார்த்தோம்னா 9 பணியிடங்கள் இருக்கு. ஸோ 9 பணியிடங்கள்ல அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம்னா 3 இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 1 இருக்கு, ஓபிசிக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 1, எஸ்சிக்கு பார்த்தோம்னா 2 வேகன்சி, ஓவரால் 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளதான் நமக்கான காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ இந்த 9 வேகன்சில ஒரு வேகன்சி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்லா படிச்சா போதும், ஷியரா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 கட்ட தேர்வுகள். முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் நடக்கும், 2வது கட்டமா பார்த்தோம்னா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், 3வது கட்டமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ இவ்வளவுதான். இதுல ஃபர்ஸ்ட் கட்ட தேர்வு பார்த்தீங்கன்னா ரிட்டனை பொறுத்த வரைக்கும் டிபிக்கு வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நேவிக் ஜிடிக்கு வேற மாதிரி இருக்கும். டிபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இந்த டிபியை நீங்க செக்ஷன் 1 அதாவது 10th லெவல் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 10th லெவல் கொஸ்டின் மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 மார்க் கேட்பாங்க. இந்த 60 மார்க்ல உங்களுக்கு மேக்ஸ் 20 கொஸ்டின், சயின்ஸ் 10 கொஸ்டின், இங்கிலீஷ் 15, ரீசனிங் 10, ஜிகே 5 இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதணும். உங்களுக்கான பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 30 மார்க் எடுத்தா பாஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். 60ல பாதி எடுக்கணும், அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கட்டமா எஸ்சி எஸ்டிக்கு 27 மார்க் எடுத்தா போதும் கொடுக்குறாங்க பாசிங் பர்சன்டேஜ். அதாவது பாசிங் பர்சன்டேஜ் மார்க் தான். இதை தாண்டி கட் ஆஃப் ஒன்று இருக்கு, அதாவது நீங்க 60க்கு 50 எடுத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் எடுக்கலாம். எவ்வளவுதான் விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1 எழுதணும், செக்ஷன் 2 எழுதணும். செக்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாசிங் மார்க் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டாங்க. ஓபிசி அன்ரிசர்வ்டுக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 27. செக்ஷன் 2ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாசிங் மார்க் அப்படின்னா, அதாவது செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் எடுக்கணும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட். அதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 17 மார்க் எழுதணும். ஸோ இதுல செக்ஷன் 2ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னா மேக்ஸ்ல 25, பிசிக்ஸ்ல 25. ஸோ இதுல மினிமம் பார்த்தீங்கன்னா 20 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம் ஓபிசி கேண்டிடேட் அன்ரிசர்வ்டு, எஸ்சி எஸ்டி 17 எடுத்தா பாஸ் பண்ணலாம். 12th சிலபஸ்ல இருக்கும் இந்த மேக்ஸும் பிசிக்ஸும். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா செகண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரேஸ் நீங்க ஓட போறீங்க, 7 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க. ஸோ பிரேக்கை முடிச்சுட்டு 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஸோ இவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓவர் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமா மெடிக்கல் டெஸ்ட் தான் தேர்ட் பேஸ்ல இருக்கும். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. இங்க ட்ரைனிங் போறப்ப ஐஎன்எஸ் சில்காலையும் ஒரு மெடிக்கல் செக் வந்து பார்த்தோம்னா செக் பண்ணுவாங்க. இதுக்கான செலக்ஷன் டூரேஷனை பார்த்தா செப்டம்பர் வரைக்கும் தான். அதாவது பிப்ரவரியில் அப்ளை பண்றீங்க, ஏப்ரல்ல எக்ஸாம் எழுதுறீங்க, ஜூன்ல பிசிக்கல் போறீங்க, செப்டம்பர்ல ட்ரைனிங் போறீங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான கால இடைவெளி. ஒரு குயிக் ப்ராசஸ். இதுல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷமே நீங்க யூனிஃபார்மை போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த செலக்ஷனுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாமினேஷன்ல கூட பார்த்தோம்னா நோ நெகட்டிவ் மார்க், பிசிக்கல்லி எந்த மார்க்கும் கிடையாது.
ஸோ ஈஸியான செலெக்ஷன், கொஞ்சம் முயற்சி பண்ணி பயிற்சி எடுத்தா போதும் பாஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான பயிற்சி வழங்க நாங்கள் தயாரா இருக்கோம். முயற்சி பண்ண நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.